ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென் ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம், ஒவ்வொரு வருஷமாக பார்த்து. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாமே பியூர்லி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்த அஃபிஷியல் டேட்டா தான், எந்த அசம்ஷனும் கிடையாது. ஆனால் வந்து எல்லாமே கரெக்டான டேட்டா தான். சரிங்களா? 100% கரெக்டான டேட்டா தான். சரி, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கோம். ஜென்ரல் எவ்வளோ, பொது தமிழ் எவ்வளோ, பிஎஸ்டிஎம் எவ்வளோ, உமன் பிஎஸ்டிஎம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பிசியில் ஜென்ரல் தமிழ் உமன் பிஎஸ்டிஎம் எல்லாமே சேம் தான். சரிங்களா? அதே மாதிரி எம்பிசியில் என்னது, அதுவும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்தது. எல்லாமே 250.5 தான் இருந்தது. சரிங்களா? பிசிஎம்மில் சம் வேரியேஷன், எஸ்சியில் ஆல்மோஸ்ட் சேம் தான், 246 தான் இருந்துச்சு. எஸ்சிஏல சம் வேரியேஷன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இது கட் ஆஃப் வந்து முழுக்க 100% இதே வருமானா வராது. சரிங்களா? அதை நான் இப்போயே சொல்கிறேன். ஏன்னா வரப்போகிற எக்ஸாம் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் அன்றைக்கி எழுதினவங்களோட அட்லீஸ்ட் ஒரு 1000 பீப்புளோட ஃபீட்பேக் இருந்தால் தான் நம்ம கரெக்டான கட் ஆஃபை கெஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் கட் ஆஃப் வந்து நமக்கு தேவையற்றது. ஏன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் வாஸ் டஃப், அதனால் வந்து கட் ஆஃப் நல்லா லோவில் போயிருக்கு. இந்த வாட்டி ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் மேலே வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கண்டினியூவஸாக எக்ஸாம் வர்றதுனால, குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 வரதுனால நவ் இட் செல்ஃப் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். சரி, ஸோ அட்லீஸ்ட் குரூப் 4ஆவது நம்ம உள்ளே போகணுங்கிறதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த கட் ஆஃபை விட அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? பட் ஆஸ் இட் இஸ், நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் பார்த்தா மாதிரி நம்மளோட டார்கெட் அந்த ஈஸி 170, மீதி இருக்கிற 30 கொஸ்டின்ஸை எலிமினேஷன் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் வச்சு நம்ம இது பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 187 தான் கரெக்டாக ஃபஸ்ட்டு மார்க்கு. சரிங்களா? இப்போ அவர் வந்து 187 கொஸ்டினும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க. அவரும் அந்த 170 அதே ஃபார்முலா தான், 170 நல்லா படிச்சுட்டு போயிருப்பார். மீதி இருக்கிற 30 கொஸ்டினை எலிமினேஷன் அண்ட் ஸ்மார்ட் கெஸ்ஸிங் யூஸ் பண்ணி அந்த இலக்கு அடைஞ்சிருப்பார் ஒழிஞ்சு அவர் படிச்சுட்டு போனதில் 187 அவருக்கு தெரியும்லாம் எந்த இதுவும் கிடையாதுங்க. சரியா? அதனால் நீங்கள் பாருங்கள், ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோர் தென் இனஃப், மற்ற சோர்ஸ்லாம் வேணாம். சரியா? பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? சில பேர் இருப்பாங்க, எம்பிசியில் ஒரு 250 தானே, அப்போ 167 கொஸ்டின் நம்ம வந்து 170 போல் எடுப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட டார்கெட் மினிமம் 180 இருக்கணும் அப்படின்ற மாதிரி படிங்க. அப்போ தான் நீங்கள் சேஃபாக வேலைக்கு போக முடியும். சரிங்களா? we will meet in next class. Thank you.